பெருமை, ஒரு பெரிய சந்தோஷமும் கூட. தேங்க்யூ வெரி மச் தானு சார். ஆஹா, தேங்க்யூ சார். இந்த நிகழ்ச்சியை உங்களோட தொடங்கணும்னு நாங்கள் ஆசை. தேங்க்யூ வெரி மச் வெற்றி சார் ஃபார் ஜாயினிங். இன்னைக்கு ஐ திங்க் ஒரு இயக்குனர், ஒரு தயாரிப்பாளரை தாண்டி உங்களுக்கும் பிரசாந்த் சாருக்கும் ஒரு பெரிய கனெக்ட் இருக்கு. அது தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்படுறோம். அண்ட் இந்த பர்த்டே அதுமா நீங்கள் அவருக்கு என்ன விஷ் பண்ண போறீங்கன்னு கேட்கறதுக்கு ரொம்ப காத்துக்கிட்டே இருக்கேன். ஓவர் டு யூ. எல்லாருக்கும் வணக்கம். இந்த இன்னைக்கு வந்து இட்ஸ் அ ஸ்பெஷல் டே பிகாஸ் நான் இன்றைக்கி ஒரு ஃபில்ம் மேக்கராக, ஒரு டைரக்டராக இருக்கேன் அப்படின்னா அதுக்கு பாலமகேந்திர சார் தான் ரீசன். அண்டு நான் அந்த ஸ்கில் செட்ஸ் கற்றுக்கிட்டது வந்து பாலமகேந்திர சார்கிட்ட. அந்த ஸ்கில் செட்ஸை நான் எக்ஸிபிட் பண்ணுறதுக்கான ஸ்பேஸ் க்ரியேட் பண்ணி கொடுத்தது கதிரேசன் சார். ஸோ என்னோடய ஃபர்ஸ்ட் ப்ரொடியூசர் அவர் இல்லைன்னா, அதுக்கு முன்னாடி 6 ப்ரொடியூசர்ஸ் வந்து 5 பேர் ப்ரொடியூசர்ஸ் வந்து எங்கிட்ட கதை கேட்டுட்டு அந்த நேரத்தில் பண்ண முடியாமல் போயிடுச்சு வெவ்வேறு காரணங்களுக்காக. கதிரேசன் சார் தான் வந்து அப்போது பண்ணுறேன்னு சொல்லிட்டு பண்ணார். ஸோ அதனால் வந்து கதிரேசன் சார் அண்டு பாலுமகேந்திரா சார் 2 பேரோடையும் இந்த நிகழ்ச்சி சம்மந்தப்பட்டிருக்கு. பிரசாந்த் சார் வந்து தானு சார் சொன்னாங்க, வண்ண வண்ண பூக்கள் பற்றி சொன்னாங்க. ஸோ பிரசாந்த் சார் வந்து அந்த டைமில் பாலுமகேந்திர சாரோட ஒர்க் பண்ணியிருக்காங்க. ஸோ அவரும் ஒரு பாலுமகேந்திர சாருடைய ஸ்டூடெண்ட் தான். ஸோ அந்த விதத்தில் ஐ எம் happy to be here and wish him a very happy birthday. And in the event gets even more special because கதிரேசன் சார் என்னை இன்னைக்கு இங்கே இன்வைட் பண்ணியிருக்காங்க. இப்போ பேசலாமான்னு எனக்கு தெரியல, அதனால் வந்து கொஞ்சம் நேரம் கழித்து அந்த டைட்டில் ரிவீலோடு சேர்த்து பேசிக்கலாம்னு நினைக்கிறேன். நான் இந்த புது ஃபில்மோட டோட்டல் காஸ்ட் அண்ட் க்ரூ அண்ட் பிரசாந்த் சார் ஆன் ஹிஸ் பர்த்டே எல்லாருக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள். மேபி ஆஃப்டர் த டைட்டில் ரிவீல் இன்னும் கொஞ்சம் பேசலாம்னு நினைக்கிறேன் நான். தேங்க்யூ. அனைவருக்கும் வணக்கம். மிகப்பெரிய வாழ்த்துக்கள். ஹாப்பி பர்த்டே பிரசாந்த் சார். எனக்கு பிரசாந்த் சாரை நான் வந்து ரொம்ப ஒரு ஆடியன்ஸாக பார்த்து வியந்த ஒரு ஹீரோ. நாங்கள் அந்த டைம்லலாம் சொல்லுவாங்க ஆக்ஷன் சீன்ஸை பெஸ்ட்டாக பண்ணுறது பிரசாந்த் சார் தான் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ வந்துட்டு அப்படி சாரோட எவ்வளோ ஃபிலிம்ஸ், ஜீன்ஸாக இருக்கட்டும், அந்த படங்கள்லாம் அந்தந்த டைமில் பெஞ்ச் மார்க்காக இருந்திருக்கு தமிழ் சினிமாவுக்கு. ஸோ எனக்கு எகெயின் பிரசாந்த் சாரோட ஒரு புது இன்னிங்ஸ் ஸ்டார்ட் ஆகுது. இந்த படம் பெரிய வெற்றி அடையணும்னு சொல்லிட்டு என்னோட பெரிய விஷஸை ஒரு ஆடியன்ஸாக சொல்லிக்கிறேன். தேங்க்யூ சார். அண்ட் தென் எனக்கு இந்த ஈவெண்ட்டில் தேவயானி மேம் என்னோடய ஃபேமிலி மாதிரி நிறைய பேர் சம்மந்தப்பட்டிருக்காங்க. ஸோ தேவயானி மேமோட டாட்டர் பிரியங்கா லான்ச் ஆகுறாங்க இந்த படத்தில். ஸோ அது எனக்கு இட் ஃபீல்ஸ் லைக் ஃபேமிலி. இந்த படம் பெரிய தேவயானி மேம் மாதிரியே, அவங்களோட மனசு மாதிரியே இந்த படம் பெரிய அளவில் எல்லாருக்கும் கனெக்ட் ஆகும், பெரிய ஹிட் ஆகுன்றது எனக்கு 100% ஷியூராக தெரியும். ஸோ என்னோடய ஹார்ட்டி விஷஸ் மேம். அண்ட் தென் கதிரேசன் சார். ஸோ கதிரேசன் சார்கிட்ட இப்போ வெற்றி சார் சொன்ன மாதிரியே நானும் கதெல்லாம் சொல்லியிருக்கேன். ஸோ அப்படி எனக்கு ஒரு பெரிய கனெக்ட் இருக்குது கதிரேசன் சாரோட. ஸோ எனக்கு கதிரேசன் சாரோட சன் ஹரி, உங்களுக்கு ஹார்ட்டி விஷஸ். ஸோ இந்த படம் இப்படி எல்லாரும் எனக்கு ரொம்ப பிடிச்ச எல்லாரும் சேர்ந்து பண்ணுற இந்த படம் நிச்சயமாக ஒரு பெரிய வெற்றி படமாக இருக்கும்னு ரொம்ப மனசார தோணுது. ஸோ ஹாப்பி பர்த்டே அகெயின் பிரசாந்த் சார். ரொம்ப ஈகராக இருக்குது சார் இந்த படம் பார்க்க. தேங்க்யூ. பிரசாந்த் அவர்களுக்கு இனிய பிறந்தநாள் வாழ்த்துக்கள். டாப் ஸ்டார், மல்டி டேலண்டட், ஒரு வெர்சடைல் ஆக்டர். உங்களுடைய பர்த்டே ரொம்ப சிறப்பாக இருக்கணும். இன்னும் மேலும் மேலும் நீங்கள் புகழ் பெற்று நல்லா இருக்கணும்னு வாழ்த்துறேன். இந்த படம் வந்து ஒரு 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 சினிமா குடும்பத்தின் விழாவாகவே ஆயிடுச்சு. ஏன்னா தியாகராஜன் சார் டைரக்ட் பண்ணுறாரு, கதிரேசனுடைய மகன் ஹரி ஹீரோவை அறிமுகிறாரு, எங்கள் அன்புக்குரிய தேவயானருடைய மகள் இதில் அறிமுகமாகறாங்க. இப்படி எல்லாமே மொத்தமாக ஒரு எங்கள் சினிமா குடும்பத்தின் விழாவாக நடக்குது. ரொம்ப பெருமையாக இருக்குது. ஏன்னா சினிமாவுக்குள்ள நம்ம தான் ஒருத்தர் சப்போர்ட் பண்ணிக்கணும், வெளியிருந்து யாரும் பண்ண மாட்டாங்க. அந்த வகையில் இந்த படம் மாபெரும் வெற்றி அடையணுன்றது நெஞ்சார வாழ்த்தி வேண்டுகிறேன். நன்றி, வணக்கம். Thank you so much, Ravi Kumar sir, for being here. And I would like to request Tyagarajan sir and Prashant sir to kindly do the honors.
Ravikumar sir, it's truly a family for you. Yet another celebration. How does it feel? அனைவருக்கும் வணக்கம். பிரசாந்த் மென்மையானவர், திரகாத்திரமானவர், உறுதியானவர், குழந்தை மனம் படைத்தவர், அன்பும் காதலும் நிறைய கொண்டவர். அவர் தந்தை சொல் மிக்க மந்திரம் இல்லை என்பதில் நமக்கெல்லாம் இப்படி ஒரு குழந்தை இருக்காதான்னு நம்ம எல்லாம் பொறாமப்படுற அளவுக்கு இன்றைக்கும் அப்படியே இருக்கார். அதுக்கு ஒரு சின்ன உதாரணம், அவரோட அந்தகன் படத்தில் நானும் நடிச்சிருந்தேன். அதில் நானும் பிரசாந்த், யோகி பாபு, ஒரு 4 பேரும் உட்காந்து சீன் சொல்லிட்டாங்க, டைலாக் கொடுத்துட்டாங்க. நாங்கள்லாம் பிரசாந்த் நீ இதை பேசு அப்படின்னு, யோகி பாபு சார் நான் இதை சொல்கிறேன் சார், நீங்கள் இதை சொல்லுங்கள், ஒரு விஷயம் நான் விட்டுருவேண்ணா அப்படின்ட்டு அவங்கள நாங்கள்லாம் ஒரு பிளான் பண்ணி சீனை எப்படி மெருகேற்றுறதுன்னு பண்ணிகிட்ருக்கோம். பண்ணிவிட்டு ஒரு ஸ்டார்ட் கேமரா ஆக்ஷன்னாரு. நாங்கள் அதை பண்ணோம். கட் அப்படின்னு பிரசாந்தை கூப்பிட்டாரு. என்ன டைலாக் இருக்குது அதை மட்டும் பேசு, அதுக்கு மேலே பேசு. சரிப்பா. இங்கே வந்தோடனே மறுபடியும் நான் இல்லை பழசே பேசிடுவோம், இருக்கிறதே பேசிடுவோம். படம் பெரிய வெற்றி, அது வேறு விஷயம். ஆனால் பிரசாந்த் எல்லாம் நான் எங்களோட இருந்தவர் அப்படியே சும்மா ஒரு பிரசாந்த் அப்படின்னு ஒரு பார்வையிலையும் ஒரு லுக்குலேயும் அப்படியே மறுபடியும் ஒரிஜினாலிட்டிக்கு கொண்டு வந்தார். அதெல்லாம் அந்த மாதிரி ஒரு குழந்தையெல்லாம் கிடைக்கிறது ரொம்ப அபூர்வம். தியாகராஜன் சார் ரொம்ப கொடுத்து வச்சவர். இங்கே வந்ததுக்கப்புறம் தான் தெரியும் ஒரு படத்தின் பூஜையும் இதனோட இருக்குது அப்படின்ட்டு. தியாகராஜன் சார் டைரக்ட் பண்ணுறாருன்னு. சார் உங்களுக்கு வாழ்த்த எனக்கு வயதில்லை, நான் சிறியவன். இருந்தாலும் படம் மிகப்பெரிய வெற்றியடைய எல்லாம் வல்ல இறைவனை வேண்டுகிறேன். அதில் தேவயானையுடைய டாக்டர் நடிக்கிறாங்க. நம்ம கதிரேசன் சாரோட பையன். ஓ வெரி குட். அவங்க தான் ஹீரோயின் சொல்லியிருக்காங்க. கண்டிப்பாக ஒரு ரீமேக்காக தான் இருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா ரீமேக்குன்னா கண்டிப்பாக முதல்ல இங்கே பாம்பேயில் உட்காந்து வாங்கிறதுக்கு போட்டி பண்ணால் இல்லை சார் தியாகராஜ் சார் வாங்கிட்டு போயிட்டார், தியாகராஜ் சார் வாங்கிட்டு போயிட்டார், இதே தான் சொல்லுவாங்க. நானே 4 படங்கள் ட்ரை பண்ணேன், இல்லை சார் தியாகராஜ் சார்கிட்ட தான் ரைட்ஸ் இருக்குன்னு. அந்த மாதிரி ஒரு நல்ல படம், ஓடுற படம் அப்படின்னா முதல்ல ரைட்ஸ் வாங்குறவர் அவர் தான் இன்னி வரைக்கும் நினைக்கிறேன் அது. ஸோ அப்படி ஒரு ரீமேக் படத்தில் நடிக்க போகிறீங்க. வாழ்த்துக்கள். பெரிய வெற்றி அடையணும் படம். நீங்கள் உங்களுக்கு பெரிய வாய்ப்புகள், பெரிய பதவியிலும் கிடைக்கணும், நீங்கள் பெரிய இடத்துக்கு போகணுன்னு வாழ்த்துக்கிறேன். பிரசாந்தை வாழ்த்த எனக்கு வயது இருக்குது. நான் என்ன வெளியில் வானமே வாழ்த்துகிறது, நானும் வாழ்த்துகிறேன். நன்றி, வணக்கம். தேங்க்யூ ஸோ மச் சார். அவர்களுடைய பிறந்த நாள் இன்னைக்கு உங்கள் எல்லாருக்குமே தெரியும். எத்தனையோ ஆண்டுகளாக நம்ம தமிழ் சினிமாவில் பார்த்து கொண்டாடக்கூடிய ஒரு நடிகர், பட் இன்றைக்கும் ரொம்ப ஏஜ்லெஸ்ஸாக யூத்துக்கும் ரொம்ப பிடிக்கக்கூடிய ஒரு நடிகராக இருக்கிறதா இவருடைய பெரிய ப்ளஸ் நான் நம்புகிறேன். சார் சொன்ன மாதிரி வானமே வாழ்த்துது. அப்படிங்கும்போது இந்த தியாகராஜன் சாருடைய இயக்கத்தில் டாப் ஸ்டார் பிரசாந்த் அவர்கள். எல்லாருக்கும் வணக்கம். இந்த படத்தில் ஒரு யங் கப்பல் கேரக்டர் இருக்குது, ஒரு லவர்ஸ்.
அதுக்கு வந்து பல பேரை நான் வந்து ட்ரை பண்ணேன், ஒன்றும் சரியாக அமையல. ஒரு நாள் நான் வந்து ஒரு ஃபங்க்ஷனில் தம்பியை பார்த்தேன், அரிய. இந்த தம்பி இப்படி வருவாருன்னு அவர்கிட்ட கூப்பிட்டு விசாரிக்கும்போது அவர் சொன்னார், நான் வந்து கராத்தே ட்ரெயின் பண்ணியிருக்கேன், ஹார்ஸ் ரைடிங் பண்ணுறேன், ஸ்விம்மிங் பண்ணுறேன், டான்ஸ் கிளாஸஸ் போகிறேன்னாரு. அப்போ அன்றைக்கே என் மனசில் வந்து இவர் தான் அந்த கேரக்டர் பண்ணணும்னு டிசைட் பண்ணிட்டேன். ஹரியை உங்களுக்கு எல்லாருக்கும் நான் அறிமுகப்படுத்துகிறேன். இன்றைக்கி உங்கள் முன்னாடி நிற்கிற ஹரி மிகப்பெரிய சூப்பர் ஸ்டாராக வருவாருங்கிறது என்னுடைய வாழ்த்துக்கள். வானமே வாழ்த்து சொல்லுது. கதிரேசன் சார், கதிரேசன் சார். சரி, கதிரேசன் சார் எங்களுக்காக மேடைக்கு வரணும். ஒரு அரங்கம் நிறைந்த கைத்தறல் கொடுக்கலாம்னு நினைக்கிறேன். ஹரி அவர்களுடைய டெபியூ, ஐ நோ வாட் இட் ஃபீல்ஸ். ஒரு மிக்சட் எமோஷன் கண்டிப்பாக இருக்கும் இந்த மேடையில் இத்தனை ஸ்டார்ஸோட அவருடைய இன்ட்ரடக்ஷன் இருக்கும்போது. அறிமுக படம் வந்து எப்போவுமே சிலருக்கு வந்து பல விதமான டென்ஷன்ஸை கொடுக்கும். ஆனால் ஹரிக்கு எந்த டென்ஷன் இல்லாமல் ஷூட்டிங்கில் வந்து அழகாக நடித்து இந்த படத்தினுடைய வெற்றிக்கு மிகப்பெரிய துணையாக இருப்பார். அதே மாதிரி தேவயானுடைய பொண்ணு, அந்த கேரக்டருக்கு வந்து மறுபடியும் இதே மாதிரி தான் நான் நிறைய பேர் ஸ்க்ரீனிங் பண்ணேன். அது கடைசியாக ஒரு நாள் வந்து தேவயானியுடைய டாக்டரை நான் பார்க்கேன் ஒரு இடத்துல. ஸோ இதுதான், ஆனால் அப்போ தெரியாது தேவயானி டாக்டர்னு. இது கரெக்டாக இருக்கும்னு நினச்சி பார்க்கும்போது தான் எங்கள் அம்மா தேவயானின்னு சொல்லி அதுக்கப்புறம் கூப்பிட்டு நாங்கள் வந்து இந்த படத்தில் அந்த கேரக்டர் பண்ண வச்சோம். தேவயானியும் தமிழ் சினிமாவில் மிகப்பெரிய ஸ்டாராக வரும். ஏன்னா படத்தில் அது வந்து நடிக்கிற ஒவ்வொரு விஷயமும், படத்தில் ஆக்ட் பண்ண ஒவ்வொரு விஷயமும், சீனை உள் வாங்கிட்டு டைலாக் ஒரு டேக்கு மேலே போகாமல் அப்படியே அழகாக பண்ணி படத்தை கொண்டாந்துச்சு. அந்த மாதிரி ஒரு டாக்டரை வளர்த்த தேவயானிக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். Introducing Priyanka for you. ஒரு பெரிய கைத்தறல் கொடுத்துடலாம். பிரியங்கா அவர்களுக்கும் இது ஒரு டெபியூ. I wish her luck and only success definitely. பிரியங்கா ராஜகுமார் அவர்கள். Thank you so much. ஒரு இமேஜாக தான் இன்னைக்கு அவர் வந்திருக்காரு. ஸோ தேங்க்யூ ஸோ மச் விஷால் சார் ஃபார் பீயிங் ஹியர். நீங்களும் எங்களுக்காக மேடையில் ஜாயின் பண்ணணும், நாங்கள் தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்படுறோம். டெல் us about that. வந்திருக்கிற பத்திரிகை நண்பர்கள், ஊடக நண்பர்கள் எல்லோருக்கும் வணக்கம். வந்திருக்கிற அனைவருக்கும் வணக்கம். ரெண்டு நல்ல விஷயங்கள் ஒரே நேரத்தில் நடக்கிறது ஒரு நல்ல விஷயந்தான். ரெண்டு விஷயத்துக்கும் பொதுவாக வந்து ஒரு விஷயத்துக்கு தான் எல்லோரும் வருவாங்க, இன்னொரு விஷயத்துக்கு மறுபடியும் அதே நாளில் இருந்தால் தவிர்ப்பாங்க. ஆனால் ரெண்டு விஷயம் ஒரே இடத்துல ஒரே நேரத்தில் பாசிட்டிவாக நடக்கிறது ரொம்ப சந்தோஷம். ஹாப்பி பர்த்டே டு மை டார்லிங் பிரசாந்த். கீப் ஸ்மைலிங் ஆல்வேஸ் பிரதர். பிரசாந்த் எப்போவுமே ஒரு ஃப்ரம் த பிகினிங், பிஃபோர் நான் ஆஸ்டினேட்டராக இருக்கும் போதுலேருந்து வியந்து பார்த்த நிறைய படங்கள், திருடா அதுக்கு முன்னாடி படங்கள், செம்பருத்தி எல்லாம் நாங்கள்லாம் தியேட்டரில் பார்த்து ரசித்து விசில் அடித்த ஒரு நடிகர் பிரசாந்தெல்லாம். எங்களுக்கெல்லாம் போகாமல் அந்த டைமில், ஏன்னா எங்கள் பக்கத்தில் முன்னாடி இருக்கிற பெண்கள் எல்லாமே வந்து பயங்கரமாக சைட் அடிப்பாங்க. இந்த கலருக்கு எப்போவுமே லேட்டாக தான் வந்து எங்களுக்கு
அக்செப்டன்ஸ் கிடைக்கும். இவருக்கெல்லாம் பயங்கர அக்செப்டன்ஸ் அந்த டைமில், பயங்கர பொறாமல் இருக்கும். கண்டினியூஸாக சில்வர் ஜூப்ளியாக கொடுத்துட்டு இருப்பார். இன்ஃபேக்ட் ஐ ஷுட் தேங்க், எப்போவுமே ஒரு ஆக்டருக்கு முக்கியமாக நம்ம கோல் அச்சீவ் பண்ணணும்னா கூட ஒரு தூணாக யாராவது இருக்கணும் எப்போவுமே. அது தியாகராஜன் சார் வந்து ஃப்ரம் த பிகினிங் டில் டுடே அவர் இருக்கிறது வந்து ஹேட்ஸ் ஆஃப் டு யூ சார். தியாகராஜன் சார், உங்களோட விஷன், யூஆர் அ விஷனரி. ஆக்சுவலி யூஆர் அ விஷனரி. உங்களோட விஷன், உங்களோட உழைப்பு தான் டுடே பிரசாந்த் இஸ் ஸ்டாண்டிங் டால் டில் டுடே. ஸோ ஐ ஷுட் தேங்க் ஹிம். பிகாஸ் எங்கள் அப்பாவும் அதே மாதிரி தான். தியாகராஜன் சார் பற்றி அப்பா எனக்கு நிறைய வாட்டி சொல்லியிருக்காரு, ஞாபகம் வச்சுக்கோ தியாகராஜன் சார் எப்படி விடாமுயற்சியாக அவர் பையனை வந்து கொண்டு வராரு, அந்த மாதிரி தான் நானும் பண்ண போகிறேன் அப்படின்னு he kept you as an example, sir. So we always keep you in mind. Thanks to you, sir, for being with a lovely star and not a joke to survive in the industry for so many years at the top. So I always wish my brother Prashant and எங்கிட்ட 2 புதுமுகங்கள், so happy. தம்பி ஹரி கதிரேசன் சார் என்னோட நண்பர், என்னோட பிரதர், அதுக்கப்புறம் தான் தயாரிப்பாளர். அப்புறம் நான் தலைவராக இருக்கும்போது அவர் பொதுச் செயலாளராக இருந்தார். அதெல்லாம் வேறு, அது சேவை. ஆனால் நட்புன்ற ரீதியில் கதிரேசன் சார் வந்து பல வருடங்களாக என்னோட இருந்து நல்லது கெட்டது, இன்பம் துக்கம், சோர்வடைகிறது, மேலே வருது, எல்லாத்துலேயும் ஒரு பங்களிப்பாக இருக்கார். அவர் மட்டும் இல்லை, அவங்க ஒய்ஃபும் பசங்களும். பையன் வந்து இன்னைக்கு வந்து எல்லா வகையிலையும் he looks so positive. That is the best part of it. So I wish Hari all the very best for in this venture. And there you can, what can you expect from such a lovely, pleasant, divine looking lady, human being and actress. Devayani madam oda daughter Priyanka is being introduced. You have a great legacy to take forward, as I said, because Devayani madam is not only சின்ன பெரிய திரை மட்டும் இல்லை, சின்ன திரையிலையும் மேடம் has reached to every house. நாங்கள்லாம் டவுன் சவுத் ராஜபாளையம் ஆகட்டும், குக்கிராமத்துக்கு போனாலும் தேவயானி மேடமோட ஃபஸ்ட்டு அவங்களோட சீரியல் தான் பார்த்துட்டு இருப்பாங்க நாங்கள் ஷூட்டிங் பண்ணும்போது. ஸோ யூ ஹேவ் டு கேரி த லெகசி ஃபார்வர்ட். ஐ விஷ் யூ ஆல் த பெஸ்ட். டெஃபினெட்லி யூல் டூ வெல். ஐ விஷ் த டைரக்டர் அண்ட் என்டையர் கேஸ்ட் அண்ட் க்ரூ, எஸ்பெஷலி டார்லிங் ஜிவியோட மியூசிக்கு. ஸோ சொல்லவே தேவையில்லை. இப்போ யூத் திரைப்படம் வந்து ஜிவி வந்து ஒரு மிகப்பெரிய தூணாக இருந்து அந்த படம், நான் இப்போ ரீசெண்டாக ஆந்திராவுக்கு போயிருந்தேன். ராஜமன்றி தாண்டி காக்கிநாடா தாண்டி ஒரு கிராமத்தில் வந்து யூத் படம் போஸ்டர் நான் பார்த்தேன். ரொம்ப பெருமைப்பட்டேன். ஒரு தமிழ் படம் தெலுங்குலேயும் சக்கப்போடு போடுது. ஸோ திஸ் இஸ் த டைம். ஸோ ஹாப்பி டு சி யங்ஸ்டர்ஸ் கம்மிங் ஃபார்வர்ட். அந்த வகையில் திஸ் பிளாட்ஃபார்ம் இஸ் கோயிங் டு பி ரியலி, இந்த தருணத்தில் நீங்கள் 2 பேர் இன்ட்ரடியூஸ் ஆகிறது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இண்டஸ்ட்ரி இந்த மாதிரி படங்கள், எல்லா படங்களும் ஒரே படம் தான், irrespective of budget or anything. We were all newcomers in the beginning. So இது வந்து this movie, I wish them all the very best. To Kadiresan sir, to Priyanka, to Hari, and happy birthday to darling Prashant and everyone involved, the cast and crew. ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது 2 நிகழ்ச்சி ஒரே நேரத்தில் கலந்துக்கிட்டதில். அண்ட் உங்கள் கையில் தான் இருக்குது எப்போவுமே. நீங்கள் எப்படி என்னை 2004 செல்லமேல வந்து என்னை ஆதரிச்சிங்களோ, இன்னி வரைக்கும் ஆதரிக்கிறீங்களோ, அதே மாதிரி தம்பியும் பிரியங்காவும் நீங்கள் வந்து கூட இருந்து நீங்கள் இருக்கீங்கன்றது அவங்களுக்கு இருந்தால் இன்னும் பெரிய பலமாக இருக்கும். தேங்க்யூ. காட் பிளஸ் ஆல் ஆஃப் யூ. தேங்க்யூ. தேங்க்யூ ஃபார் கமிங். ஆஹா, தந்தையை போலவே மகன், மகனை போலவே தந்தை அப்படின்னு சொல்லலாம். இவங்க 2 பேருமே இந்த பர்த்டே அதுமா இணைந்து ஒரு ப்ராஜெக்ட் பண்ணுறது நிச்சயமாக ஒரு பெரிய பெருமை. ஐ விஷ் ஹிம் சக்ஸஸ். மொமெண்ட் ஆஃப் செலிப்ரேஷன், அதை தொடர்ந்து நம்ம பேசுவோம். ரொம்ப முக்கியமான நிகழ்வில், ரொம்ப முக்கியமான தருணத்தில் ஒரு முக்கியமான நபரும் வந்திருக்காரு. இந்த படத்தினுடைய இசையமைப்பாளர் ஜிவி பிரகாஷ் அவர்களும் இணைஞ்சிருக்கிறாரு. தேங்க்யூ வெரி மச் ஃபார் ஜாயினிங் ஜிவி சார்.
அண்ட் இந்த ப்ராஜெக்ட் உங்களுக்கும் ஒரு பிளாக் பஸ்டராக அமையணும், உங்களுடைய வெற்றி பட்டியலில் எதிர்க்கலாம் அப்படிங்கிறது எங்களுடைய ஆசை. இங்கே வந்திருக்கும் உங்கள் அனைவருக்கும் வணக்கம். ரொம்ப சந்தோஷமான பர்த்டேயாக இருக்குது. என்ஜாயிங் எவ்ரி செகண்ட். இது வந்து எப்பவுமே ஃபேமிலியாக இருக்கிற ப்ரெஸ்ஸும் ஃபேன்ஸும் உங்கள் அனைவரும் கூட கொண்டாடுறது வந்து ஒரு தருணமாக இருக்கும். அந்த தருணத்தில் வந்து என்னுடைய அடுத்த படம் லான்ச், டைட்டில் ரிவீல், ரஞ்சன் த அட்வொகேட். அண்ட் இட்ஸ் வெரி ஸ்பெஷல். ஏன்னா வந்து இந்த லான்ச் இவ்வளோ கிராண்டாக நடக்கிறது காரணமாக இருந்த நிறைய பேர் இருக்காங்க. ஸோ இந்த டைட்டில் அனௌன்ஸ், இந்த ரிவீல் அனௌன்ஸ் பண்ண இந்த மிகப்பெரிய ப்ரொடியூசர் திரு தானு சார் அவர்களுக்கும், திரு விக்ரமன் சார், திரு தானு சார் அவர்களுக்கும், திரு வெற்றிமாறன் சார் அவர்களுக்கும், அண்ட் நிறைய பேர் வந்தவங்கள திரு KS ரவிக்குமார் சார் அவர்களுக்கும், சரண சார் அவர்களுக்கும், முக்கியமாக என்னுடைய நண்பன் திரு விஷால் சார் அவர்களுக்கும், அப்புறம் திரு SK பிக்சர் சம்பத்குமார் சார் அவர்களுக்கும், தாடா டைரக்டர் கணேஷ் கே பாபா அவர்களுக்கும், அண்ட் இதில் வந்து ஒரு ஃபேமிலி ஃபங்க்ஷனாக மாறின காரணம், அந்த முக்கியமான காரணம் என்னென்னு பார்த்தீங்கன்னா 5 ஸ்டார் செந்தில் குரூப்பில் வந்து மிஸ்டர் செந்தில் சார், கல்யாண் சார், அவங்க ஏற்கனவே அவங்க ஃபேமிலியில் 2 ஹீரோஸ் இருக்காங்க. இப்போ 3ஆவதாக கதிரேசன் சார், அவருடைய டைனமிக் யங் ஹரி இந்த படத்தில் வந்து லான்ச் ஆகிறாரு. இஸ் கெட்டிங் டெபியூட்டட் அண்ட் வெரி ப்ரவுட் மூமெண்ட் ஃபார் எனக்கும் அப்பாவுக்கும் டு லான்ச் ஹரி. And he's a very dynamic youngster. ரொம்ப டெடிகேட்டடாக இருக்கார். அண்ட் அவர் கூட சேர்ந்து என்னோட கோஸ்டார் தேவயானி மேடம், அவங்களோட டாட்டர் பிரியாங்கா இந்த படத்தில் இன்ட்ரடியூஸ் ஆகுறாங்க. ஸோ சச் அ ப்ளஷர் டு ஹாவ் சச் அ நைஸ் யங் டேலண்டட் பீப்புள் கெட்டிங் லான்ச்ட் அண்டர் மை டைரக்டர் திரு தியாகராஜன் சார் அவர்களுடைய டைரக்ஷனில் கெட்டிங் லான்ச். அண்ட் ஒரு அப்பாவுக்கு பெருமையான விஷயம் என்னென்னா, when the son is standing and talking in front of the stage, அதோட முக்கியமான ஒரு தருணம் வந்து அந்த சன் வந்து லான்ச் ஆகும்போது, இப்போது கதிரேசன் சாரோட ஃபீலிங் எனக்கு தான் தெரியும். ரொம்ப அருமையான ஃபீலிங் அது. the entire world is watching the son. அதே மதருக்கும் the entire world is watching the daughter. எனக்கும் எங்கள் அப்பா பார்த்துட்ருக்காரு. ஸோ இட்ஸ் ஆல்வேஸ் த த்ரீ ஆஃப் அஸ் ஷேர் த சேம் திங் லீனேஜ். எங்கள் ஃபேமிலியில் அது சினிமா இண்டஸ்ட்ரி இஸ் ஒன் ஹியூஜ் ஃபேமிலி. எங்கள் ஃபேமிலியில் இந்த ஒரு அருமையான தருணம் அது. we are here, we are announcing a new movie, shooting is in progress. இந்த படத்தில் நடித்த ஒவ்வொரு ஆக்டர்ஸும் வெரி பர்சனல் அண்ட் டியர் டு அஸ். அது சத்யராஜ் சாராக இருக்கட்டும், நம்ம RK சுரேஷ் சாராக இருக்கட்டும், அதுக்கப்புறம் விஜயகுமார் சார், அப்புறம் தேவனி மேடம் அண்ட் ஆதிரா மேம், அதுக்கப்புறம் தலைவாசல் விஜய், அதாவது ஒரு என்டையர் ஸ்டார் பட்டாளம் இருக்குது. மைம் கோபி, அது மாதிரி ஏகப்பட்ட ஒரு ஹியூஜ் ஸ்டார்ஸ் எல்லாமே. ஒரு சின்ன கேரக்டர் இருந்தாலும் இப்போ அந்தகனில் அப்படியும் நான் படம் பண்ணும்போது ஒரு சின்ன படமாக இருந்தாலும் அப்படின்னு இல்லாமல் ஒரு மிகப்பெரிய படத்தை இன்னும் பெருசாக அப்படி காட்ட முடியும் அப்படின்னு காட்டுனது தான் அந்தகன். அதே மாதிரி இப்போ இந்த படமும் இட்ஸ் கோயிங் டு பி a different மூவி. ஸ்கேலே ரொம்ப கிராண்டாக இருக்கும். அந்த கிராண்ட்னஸ் தகுந்த மாதிரி ஆர்டிஸ்ட்டும் பெரிய ஆர்டிஸ்ட்டுங்க எல்லாருமே. அதுலேருந்து வந்து பார்த்திங்கன்னா போது ஒரு பக்கம் கேஸ்ட் இவ்வளோ பெருசாக இருக்காங்க, இவ்வளோ பெரிய பெரிய ஆக்டர்ஸ் இருக்காங்கன்னு நினைக்கும் போது அப்படியே ஆப்போசிட்டை பார்த்திங்கன்னா வந்து க்ரூவும். we have a cameraman Raviada sir, a dear friend of mine, and we also have Senthil Raghavan. முக்கியமாக வந்து ஒரு முக்கியமான பில்லர் வந்து ஜிவி பிரகாஷ், அவருடைய மியூசிக். அண்ட் அதுக்கும் மேலே வந்து இதுக்கு எல்லாமே வந்து கூட ஒரு பெரிய சப்போர்ட்டாக கதிரேசன் சார். ஸோ தேங்க்யூ ஸோ மச் சார். பட் எங்கள் எல்லாருமே ஒன்றா சேர்த்தது ஒரே ஒரு மனிதர், அதோடைய அப்பா டைரக்டர் தியாகராஜன் சார் அவர்கள்.
தேங்க்யூ ஸோ மச் அப்பா. ஏன்னா நீங்கள் தான் இப்போ எல்லாரும் அப்பா அப்பா சொன்னாங்க, எனக்கு ஒரு பொறாமையாக இருக்குது. இப்போ நீங்கள் தான் என் அப்பா. ஓகே. இருந்தாலும் I'm so happy that everyone is loves you so much. Thank you so much for always being with me. And this film வந்து அப்பான்னு ஒரு ஸ்தானத்தை வந்தான்னு பார்த்து டேரக்டரை பார்க்கும்போது இட்ஸ் ஃபேபுலஸ் டேரக்டர். அவரை நடிக்கும்போது ரொம்ப நல்லா இருக்கும். ஒரு ஆர்டிஸ்ட்டுக்கு கம்ஃபர்ட் இருக்கும். he knows how to treat artists, he knows how to treat everyone separately. அதே மாதிரி டெக்னீஷியனை பார்த்தீங்கன்னா he always on the top, the அப்டேட்டில் நெக்ஸ்ட் என்னன்னு சொல்லிட்டு. ஸோ அவரோட டைரக்ஷன் நடிக்கும்போது இட்ஸ் ஆல்வேஸ் அ ப்ளஷர். அண்ட் ரஞ்சன் த அட்வொகேட் கண்டிப்பாக ஒரு மிகப்பெரிய படமாக வந்து அமையும். அது வந்து லுக் வைஸாக இருக்கட்டும், ஆர்டிஸ்ட் வைஸாக இருக்கட்டும், எல்லாமே ப்ரொடக்ஷன் வேல்யூ ரொம்ப பெருசாக கிராண்ட் ஸ்கேலில் பண்ணிகிட்ருக்கோம். கண்டிப்பாக உங்களுக்கு வந்து ஒரு நல்ல படமாக இருக்கும், தரமான படமாக இருக்கும். முக்கியமாக என்னோடய பர்த்டேக்கு நீங்கள் எல்லோரும் வந்திருக்கீங்க. தேங்க்யூ ஸோ மச். உங்களோட சப்போர்ட் அண்ட் உங்களோட ஆதரவு எப்பவுமே எனக்கு இருக்குது. உங்கள் அன்பு உங்ககிட்ட இருக்குது. அதே மாதிரி ஃபேன்ஸோட அன்பு என்கிட்ட எப்பவுமே இருக்குது. ஆல்வேஸ் மை ஃபேன்ஸ், ஐ லவ் யூ. தேங்க்யூ ஸோ மச் ஆல்வேஸ் பீங் வித் மீ. லவ் யூ ஆல் அண்ட் see you soon in the theaters. Thank you so much, Prashant.